Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்ளிகேஷன்ல 3 types of loan அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன்ல லோனுக்கு அப்ளை பண்றத பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ரொம்ப ஈஸியாவே அப்ளை பண்ணி நமக்கு அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல இந்த அப்ளிகேஷன்ல நம்ம பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்றதா இருந்தா இவங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணியும் அப்ளை அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அதே சமயத்துல கூகுள் பே அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல பிசினஸ் ஆப்ஷன்ல போய்ட்டோம் இதுல பர்சனல் லோனுக்கு நம்மளால அப்ளை பண்ணிக்க முடியும். நாம அப்ளை பண்ணது கூகுள் பே வழியா தான் அப்ளை அப்படிங்கிறது பண்ணிருந்தோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அந்த சமயத்துல நமக்கு ஒரு 4000 அப்படிங்கிறது அப்ரூவலும் கொடுத்திருந்தாங்க. சோ இன்னைக்கான வீடியோல இந்த PayMe அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நீங்க இன்ஸ்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படினா கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழ இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க இந்த அப்ளிகேஷன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்துல நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. சோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படினா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும் தான் அப்ளை அப்படிங்கிறது பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீடைல்ஸ் அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டீடைல்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு டைம் அஃபிஷியல் சோர்சஸ்ல கண்டிப்பா வெரிஃபை அப்படிங்கிறது பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே கேஸ், அந்த விதத்தில் நீங்க கூகுள் பே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா பிசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே PayMe அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப் டு 25,000 வரைக்கும் இன்ஸ்டன்ட் லோன் 3 months டென்யூரில் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ப்ராசஸிங் டைமை பொறுத்த வரைக்கும் 3 to 4 minutes தான். இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறதுமே தேவை கிடையாது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா EMI லோன் ஆப்ஷனில் அதிகபட்சமாக 2 lakh வரைக்கும் லோன் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. அப் டு 12 months வரைக்கும் EMI அப்படிங்கிறதும் கிடைக்கும். 24 hours அப்படிங்கிறது ப்ராசஸிங் டைம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் பேப்பர்லெஸ் ப்ராசஸ் தான், பட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறதும் கூட கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கூகுள் பே வழியாக அப்ளை பண்ணும்போது அப்ளை நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு அவங்க கேட்கக்கூடிய பேசிக்கான டீடைல்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இப்போ ஜிபே டீடைல்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க RBI ரிஜிஸ்டர்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் சொல்லிட்டு 2 பேருக்குமே லோன் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. தென் பேப்பர்லெஸ் ப்ராசஸ், லோ ப்ராசஸிங் ஃபீஸ், அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் ரேட், லோன் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 24 months அப்படிங்கிறது கிடைக்கும். குயிக்காகவே லோன் அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் பண்ணுறதா போட்டிருக்காங்க. இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஷன் அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கீழே வந்தோம் அப்படின்னா இவங்க டைப்ஸ் ஆஃப் லோனை பொறுத்தவரைக்கும் ஷார்ட் டைப் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 50,000 வரைக்கும் அப்ரூவல் கொடுக்கறதா போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்தவரைக்கும் 90 days அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதுவே EMI லோன் ஆப்ஷன்ல உங்களுக்கு அதிகபட்சமா 10 lakh வரைக்கும் 3 to 24 months EMI ல லோன் தரதா போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து உமன் எம்பவர்மெண்ட்கான ஒரு லோன் அப்படிங்கிறதுமே 3 to 24 months டென்யூர்ல கொடுக்கறதா போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இவங்களுக்கு பர்சனல் லோனுக்கு ஃபினான்ஷியல் பார்ட்னரா யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா ரூ லோன்ஸ் ஃபைனான்சியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க, PayMe இந்தியா ஃபைனான்சியல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் இருக்காங்க. ஸோ இவங்க ஒரு டைரக்ட் RBI ரிஜிஸ்டர்ட் NBFC தான் இருக்காங்க. இதுல இருந்து தெரியுது. இதை தவிர்த்து ரிச் கிரெடிட், அவண்டி ஃபினான்ஸ், ஃபின்குருவே ஃபினான்சியல் சர்வீஸ், நியோஜின் ஃபின்டெக் லிமிடெட் இவங்கெல்லாம் இவங்களுக்கு பர்சனல் லோனுக்கு ஃபினான்சியல் பார்ட்னராக இருக்காங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோனுக்கான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. தென் எப்படி அப்ளை பண்றது அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. பட் அந்த 2 இடத்துலையுமே இந்த அப்ளிகேஷன்ல அப்ளை பண்றதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. அந்த விதத்தில் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல சேலரிடு பர்சனாக இருந்தால் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மந்த்லி இன்கம் 15,000 மேல இருக்கணும். சேம் டைம் சிவில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 650 மேல இருக்கணும். மினிமம் பவுண்ட் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் 500ல இருந்து அதிகபட்சமா 5 lakhs வரைக்கும் வாங்கிக்க முடியும். இதுவே செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனா இருந்தா கண்டிப்பா 22 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும். அவங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறதும் 25,000 மேல இருக்கணும். சேம் டைம் சிவில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 650 மேல இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கட்டாயம் ஐடென்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப்காக தேவைப்படும். இதை தவிர்த்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க சேலரிடு பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறத கேட்பாங்க. மற்றபடி செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்குமே சின்ன லோன் அமௌண்ட் பண்றீங்க அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க. பட் பல்கா ஒரு அமௌண்ட் லோனா பண்றீங்க அப்படின்னா அப்போ இன்கம் ப்ரூஃப்காக உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்கறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஓகே கேஸ், இப்போ இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பத்தின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை பொறுத்தவரைக்கும் எல்லோருக்கும் இதே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை பொறுத்தும் மாறுபடும். அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லோன் ஆஃபரை பொறுத்து தான் நீங்க லோனா ஃபைனல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்க ஒரு ப்ரொஃபைலுக்கு வந்து 5,000 அப்படிங்கிறது லோன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜஸ்ட் கெட் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ லோன் அமௌண்ட்ல ஸ்டார்டிங் 1000 ரூபீஸ்ல இருந்து அதிகபட்சமா 5,000 வரைக்கும் செலக்ட் பண்ணி விட்ராவல் பண்றதுக்கான அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சேம் டைம் சி கால்குலேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லோன் பத்தின இன்டெப்தான டீடைல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த விதத்தில் இந்த 5,000 நமக்கு எலிஜிபிள் கிடைச்சிருக்கு அப்படின்னா இதை விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணும்போது திரும்ப நாம ரீபேமெண்ட் பண்ணும்போது 5,173 ரூபாய், அதாவது ஜஸ்ட் ஒரு 173 ரூபாய் மட்டும் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து கட்டினா போதும் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா கவனிக்க வேண்டியது இங்க ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது 1000 ரூபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான ஜிஎஸ்டி 180 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு பார்க்க 1180 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. அது போக ரிமைனிங் அமௌண்ட்டான 3820 ரூபாய் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் ப்ராசஸிங் ஃபீஸை கிட்டத்தட்ட 20% அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ரொம்ப டூ மச்சான ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 0.15% பர் டே இன்ட்ரெஸ்ட் ரேட் இவங்க கால்குலேட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. அதே சமயம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதை பொறுத்தவரைக்கும் 30/12/2025 வந்து நம்ம ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கான டேட் அப்படின்னு பார்க்க December 8 தான். ஸோ ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 22 டேஸ் தான் ரீபேமெண்ட் டைம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இந்த அப்ளிகேஷனை ஜிபே அப்படிங்கிறவங்களும் ரெஃபர் பண்ணுறாங்க. பிளே ஸ்டோர்லையும் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கம்மியாக இருக்குது. இவங்க கிரெடிட் லைன் ஆப்ஷனில் எலிஜிபிள் கொடுக்கறதுனால இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கிரெடிட் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவே உங்களுக்கு இஎம்ஐ லோன் ஆப்ஷனில் எலிஜிபிள் கிடைச்சது அப்படின்னா டென்யூரை பொறுத்தவரைக்கும் அதிகமாகவே கிடைக்கும். பட் கிரெடிட் லைன் ஆப்ஷனில் நம்ம எடுக்கும் பொழுது அதிகபட்சமாகவே 1 month அப்படிங்கிறது தான் டைம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் 1 monthலேயே ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இஎம்ஐ லோன் ஆப்ஷன் கிடையாது. இது கிரெடிட் லைன் லோன் ஆப்ஷன் தான். இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக இன்னைக்கு பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னைக்கான வீடியோவில் இந்த பேமி அப்ளிகேஷனுடைய கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகே கைஸ், தேங்க்யூ.